இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. உங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இந்த டே ரொம்ப பிளஸ்டான டேன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக ஆரம்பிச்சது, எண்டிங்குமே அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி கோலம் போடுறதாகட்டும், சாமி அழகாக ரெடி பண்ணுறதாகட்டும், எல்லாமே சூப்பராக தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. அது மாதிரி இவங்களுக்கு இந்த நாள் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இவங்கள ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படி மற்ற கடவுளையும் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப அழகாக சாரீ கட்டி சூப்பராக பொங்கல் வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். பட் டெய்லர் அக்கானால நமக்கு கொஞ்சம் பிளான்ஸ் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு பொங்கல் வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு இந்த இயர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் தனியாக இருந்து சாமி கும்பிட்ட ஒரு பொங்கலும் இதுதான். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவும் போச்சு இந்த பொங்கல் அப்படின்றதுனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் இதை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நேற்று நான் ஒரு மெகந்தி டிசைன் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு. ஒரு 80% டிட்டோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாமலே எனக்கு வராதுன்னு சொல்லுவேன். அதுவும் இன்றைக்கி ரொம்ப அழகாகவே வந்துச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்னை நடத்தின விதங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் பிளஸ்ட் இந்த இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் மக்களே.